In exercise 7.3 and 7.4, what is the net power absorbed by each circuit over a complete cycle? Explain your answer. சார் நீங்கள் 7.3யும் போய் பார்த்துக்கோங்க, 7.4யும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ 7.3ல் வந்து ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி ஏ இண்டக்டர், அடுத்தது ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி ஏ கெப்பாசிட்டர். இப்போ ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி இண்டக்டர்னு பார்க்கும்போது நம்ம ஃபேஸர் டயக்ராம் போட்டோம் அப்படின்னா கரண்ட்டு இஎம்எஃப்லேருந்து π/2 ரேடியன் பின்னாடி போகும். இது கெப்பாசிட்டர் எடுத்துக்கோங்களேன். ஃபார் எ கெப்பாசிட்டர் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி எ கெப்பாசிட்டர் எடுத்து அதில் நம்ம ஃபேஸர் டயக்ராம் போடும்பொழுது நம்ம ஐயும் விசியும் வரைகிறோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் கரண்ட் வந்து முன்னாடி போகும். யாரை விட? இஎம்எஃப்பை விட, அதாவது விசியை விட கரண்ட் வந்து முன்னாடி போகும் π/2. ஸோ இங்கே வந்து கரண்ட் வந்து பின்னாடி போகும் π/2 இஎம்எஃப்பை விட. ஸோ கரண்ட் லேக்ஸ் பிஹைண்ட் த இஎம்எஃப் பை π/2 ரேடியன். ஸோ நம்ம இங்கே என்ன எழுதுவோம்? அதையே கரண்ட் இஸ் அஹெட், முன்னாடி போகுது, அஹெட் ஆஃப் இஎம்எஃப் பை π/2. ஓகே, இப்போ நம்ம இங்கே பவரை பார்க்க போகிறோம். பவர், ஆவரேஜ் பவர் PAV is equal to ERMS IRMS into cos π. ஸோ cos π இங்கே எவ்வளவு? cos π வந்து π/2, π வந்து π/2 இருக்கிறதுனால இப்போ cos π/2 என்ன? 0. அப்படியே 0 போட்டுடலாம். ஸோ P average is equal to 0. இதே நான் இந்த பக்கம் வரேன். ஃபார் கெப்பாசிட்டருக்கும் அதே ஃபார்முலா தான். P average is equal to ERMS IRMS cos π. பட் cos π வந்து இங்கே மைனஸ் π/2 வரும். ஆங்கிள் வந்து மைனஸ் π/2 வரும். தர்ஃபோர் cos மைனஸ் π/2 என்ன? 0. cos மைனஸ் π/2 என்ன? 0. Therefore, P average is equal to 0. So, ரெண்டு பக்கமே 0 தான். So, average power consumed over a complete cycle is 0 for inductor. For capacitor also, average power consumed over a complete cycle is 0. So, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.